நோவா காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தாரோ அப்படியே மனுஷகுமாரன் வரும்போதும் இருக்கும். எப்படி? புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள். இதெல்லாம் ஒரு ஊழியமா? இப்படி பயமுறுத்துறது ஒரு ஊழியமா? கொள்ளை நோயை பத்தி பேசுறதுலாம் ஒரு ஊழியமா அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த ஊழியம் சொல்றவங்களையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? கர்த்தர் கிருபை உள்ளவர், அதெல்லாம் அனுமதிக்க மாட்டார், அதெல்லாம் செய்ய மாட்டார். கர்த்தர் கிருபை உள்ளவர் தான். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்துச்சா இல்லையா? செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சா இல்லையா? சுனாமி வந்துச்சா இல்லையா? பூமி எதிர்ச்சிகள் வருதா இல்லையா? ஹிரோஷிமா நாகசாகில குண்டு போட்டாங்களா இல்லையா? அப்புறம் கர்த்தர் கிருபை உள்ளவர்னா கர்த்தர் கிருபை உள்ளவர் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனால் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு ராஜா காலத்தில் உள்ள கதை மாதிரி இருக்கும். ஒரு குதிரை வந்துச்சு, அது மேலே ஒரு சிவப்பு குதிரை இருந்துச்சு, அது மேலே ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தார். அவர் பூமியில் இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணுறதுக்கான வேலையை பார்த்தாரு. அவர் கையில் ஒரு பெரிய பட்டயம் கத்தி இருந்துச்சு. அப்படிதான் அந்த அந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும். இந்த பைபிளில் உள்ள எல்லா காரியங்களும் தேவன் கொடுத்துருக்கிற மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓமைனா என்னென்னா பேரபிள். இங்கிலீஷில் ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்கு இன்னொரு விஷயத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்லுவார். அதான் நம்ம பைபிளுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் விளக்கமாக வேதத்தில் இருந்து பார்க்க போகிறோம். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான விளக்கத்தை அவர் பைபிள்லேயே கொடுத்து வச்சிருப்பார். அதை தேடுறதுக்கு இன்னொரு புக்குக்கு நம்ம போக வேண்டி இருக்காது. ரெஃபரன்ஸுக்கோ எதுக்கும் எங்கேயும் போக வேண்டி இருக்காது. அதோட ரெஃபரன்ஸ் அங்கேயே இருக்கும், பைபிள்லேயே இருக்கும். நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற வேலை ஒன்னே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ந்து படிப்பது. இதை மட்டும்தான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். வேற ஒரு வேலையை நமக்கு வைக்கல. ஆண்டவர் திருப்பி திருப்பி அதான் சொல்லுவார், ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள், தியானியுங்கள். இவ்வளவுதான் பைபிள் நமக்கு சொல்லும். இப்போ நீங்க வாசிச்ச 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நான் இப்போ அந்த வசனத்தை பின்னாடி இருந்து வருகிறேன், ஏன்னா உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக. அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு தூதன் இருக்கிறான், ஒரு குதிரை மேல ஏறி இருக்கிறான். அந்த குதிரை மேல ஏறி இருக்கிற தூதனுக்கு ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. முதல்ல அந்த குதிரைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் பைபிள்ல விளக்கம் இருக்கு. வசனத்தை மட்டும் நீங்க படிச்சாவே போதும், அவ்வளவுதான். நீங்க அதை போட்டு ரொம்ப கசக்கி புளிய வேண்டாம், இது என்னவா இருக்குமோன்னு யூகிக்கலாம் வேண்டாம். யூகிக்கிற வேலையை நமக்கு ஆண்டவர் கொடுக்கல. அவர் என்ன வச்சிருக்கிறார்னா அதுக்கான விளக்கம் இருக்கு, தேடி பிடிச்சுக்கோன்னிட்டார். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இந்த தூதர்கள் வரக்கூடியதான இந்த 4 குதிரைகளை குறித்து விளக்கம் அங்கே இருக்கிறது. இப்போ நீங்க இங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 4 குதிரைகள் இருக்கும். வெளிப்படுத்தல் 6ல் 2வது வசனத்துல சிவப்பு குதிரைன்னு இருக்கும். 1வது வசனம் 2வது வசனத்துல வெள்ளை குதிரைன்னு இருக்கும். 4வது வசனத்துல சிவப்பு குதிரைன்னு இருக்கும். 5வது வசனத்துல கருப்பு குதிரைன்னு இருக்கும். 8வது வசனத்துல மங்கின நிறம் உள்ள குதிரைன்னு இருக்கும். அதே காரியங்கள் சகரியா 6லும் இருக்கும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா வெள்ளை, கருப்பு, சிவப்பு, புள்ளி புள்ளியான குதிரைன்னு இருக்கும். அங்கேயும் 4 இருக்கும். இந்த குதிரை என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் அதே 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இருக்கும். சகரியாவின் புஸ்தகத்துல வசனம் சொல்லுது, இவை 4ம் கர்த்தருடைய ஆவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 4 குதிரைகளுக்கான விளக்கம் என்னன்னா, 4 ஆவிகள், கர்த்தருடைய சித்தத்தை பூமியில் செய்கிற ஆவிகள். உதாரணத்துக்கு இப்ப இருக்கிற நமக்கு தெரியும், நம்ம ஒரு புரோட்டோகால் வச்சிருக்கிறோம். என்ன புரோட்டோகால்? ஒரு பெரிய அதிகாரியோ அல்லது ஒரு அமைச்சரோ ஒரு வேலையை செய்யும் போது, ஒரு திட்டத்தை நிறைவேற்றும் போது அவர் இறங்கி ரோட்ல வேலை செய்ய மாட்டார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு கீழே இருக்கிற ஒரு IAS ஆபீசருக்கு அதை சொல்லுவார். அந்த IAS ஆபீசர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியதான அதிகாரிகளுக்கு சொல்லுவார். அவங்க அதுக்கு கீழே இருக்கிற தொழிலாளர்களை வச்சு அந்த வேலையை செய்வாங்க. இது ஒரு புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற நடைமுறை. இந்த உலகத்தில் இருக்கிற நடைமுறை, சட்டம், நீங்க பார்க்கக்கூடிய எல்லாமே வேதாகமத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டது. காரணம், வேதாகமம் மூல பைபிள் ஏறக்குறைய 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஸோ அதுல இருந்து தான் எல்லாத்தையுமே அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா,
இந்த தேவன் தன்னுடைய சித்தத்தை பூமியில் செய்வதற்கு அவர் தனக்கு கீழே நிறைய தூதர்களை வச்சிருக்கிறார். நீங்க பைபிள்ல படிக்கும்போது தெரியும், மெசேஜ் கொண்டு வர பைபிள் ஒரு தூதன் இருப்பார், அவர் மெசேஜ் கொண்டு வருவார். அதே நேரத்தில் யுத்தம் பண்றதுக்கு ஒரு தூதன் இருப்பார், அவர் யுத்தம் பண்ணுவார். அதே நேரத்தில் வர்ஷிப் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பார், அவர் அந்த வேலையை செய்வார். சங்காரம் பண்றதுக்கு ஒரு தூதன் இருப்பார், அவர் சங்கார வேலையை செய்வார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் ஒருத்தரை வைத்திருப்பார். இந்த தூதர்கள் அந்தந்த வேலையை அங்கங்கே செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இது பைபிள் முழுக்க இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறத உங்களால பார்க்க முடியும். ஆண்டவர் அநேக தூதர்களை இப்படி வைத்திருக்கிறார். இந்த விஷயம் இப்போ கவர்மெண்டோ அல்லது மிகப்பெரிய காரியங்கள் உள்ளவர்களோ அதை அவர்கள் செய்கிறார்கள். கவனிங்கள், அதே மாதிரி தான் தேவன் இந்த பூமியில செய்வதற்கு இந்த தூதர்களை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அப்படி இந்த தூதர்கள் மூலமாக ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அந்த தூதன் கையிலே ஒரு பட்டயத்தை கொடுக்கிறார். அந்த பட்டயத்தை வைத்துக் கொண்டு அந்த தூதன் என்ன செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியில் உள்ளவர்கள் ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடுகிற வேலையை அந்த தூதன் செய்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லும். அப்போ தூதன் கையில் ஒரு பட்டயத்தை கொடுத்தால் அதற்கு என்ன அர்த்தம், அதற்கு பின்னாடி இருக்கிறதான தேவனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 1 நாளாகமம் 21:12 நீங்கள் வாசிக்கும் பொழுது, தாவீதின் காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. தாவீது தேவனுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்கிறார். அதன் நிமித்தம் தாவீதுக்கு கர்த்தர் ஆப்ஷன் கொடுக்கிறார். நீ செஞ்சதுக்கு ஒரு தண்டனை கொடுக்க போறேன். 3 ஆப்ஷன் கொடுக்கிறார். அதுல ஒன்று 3 வருஷத்து பஞ்சமோ, அல்லது உன் பகைவரின் பட்டயம் உன்னை பின்தொடர 3 மாத சங்காரமோ, கடைசியா இஸ்ரவேலின் எல்லை எங்கும் 3 நாள் கொள்ளை நோயோ அப்படின்னு கேட்கிறார். இந்த கொள்ளை நோய்க்கு வேதம் என்ன காரியத்தை அங்க சொல்லுதுன்றது பாத்தீங்கன்னா, ஒரு தூதன் பட்டயத்தை நீட்டி எருசலேமில் நீட்டி இருந்தான் அப்படின்னு 16வது வசனத்துல இருக்கு. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம். தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து எருசலேம் மேல் நீட்டி இருக்க கண்டான். அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 14வது வசனம் வாசிங்க. 14. ஒரு தூதன் பட்டயத்தை நீட்டி கொண்டு நிற்கும் பொழுது ஒரு கொள்ளை நோய் அந்த தேசத்தில் வரும் என்று அர்த்தம். இது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம். இப்ப நம்ம 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்துட்டீங்கன்னா, இயேசு வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய ஒரு கொள்ளை நோய். இப்போ நீங்க இன்னொரு விஷயத்தையும் இங்க ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடைசி காலம்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப வருஷமா சொல்றாங்க கடைசி காலம்னு. நாங்களும் 2 தலைமுறையா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். உண்மையிலேயே கடைசி காலம்னா என்ன, எப்பதான் ஆரம்பிக்குது, எப்பதான் முடியுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருமானால், கடைசி காலம் என்பது எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அப்பவே கடைசி காலம் ஆரம்பித்து விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறினதாக அங்கே பார்க்கிறோம். நம் காலத்தில் கடைசி காலம் என்பது எதை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும்? ஏன்னா 2000 வருஷம் ஆச்சு. எதை வச்சு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு அடையாளத்தையும் கடைசி காலத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். எது அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி வருவார்கள் அப்படின்னு இருக்கு. நெடுநாள் காணாமல் போன இஸ்ரவேலர்கள் திரும்பி தங்கள் சுய தேசத்துக்கு வருவாங்களாம். அந்த 4வது வசனத்துல நெடுநாள் இஸ்ரவேலர்கள் சிலை இல்லாமலும் ஏபோத் இல்லாமலும் வஸ்திரம் இல்லாமலும் அப்படி இருக்கும். அந்த இடத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா 5வது வசனத்துல அவர்கள் நெடுநாள் கழிச்சு திரும்பி வருவாங்க. அவங்க எப்ப வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனம் தெளிவா சொல்லுது, கடைசி நாட்களில் அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கடைசி நாள் ஆரம்பிச்ச அந்த காரியம் நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அப்பதான் இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டார்கள். அதோடு அவங்க காணாம போயிட்டாங்க. திருப்பி கடைசி காலத்தினுடைய முடிவு
எப்போ நமக்கு தெரியணும்னா, அவங்க எப்போ திரும்பி தங்கள் சுய தேசத்துக்கு வராங்களோ அதுதான் கடைசி காலத்தினுடைய அந்த அடையாளம். நமக்கு முடிய போகுதுன்னு அர்த்தம். கடைசி காலம் ஆரம்பிச்சது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது யூதர்கள் தங்கள் தேசத்தை விட்டு போனாங்க. கடைசி காலம் முடிய போகுது அப்படின்னா அவங்க தங்கள் சுய தேசத்துக்கு வருவாங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்கு. அதற்கு பிறகு யூதர்கள்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. எபிரேய மொழின்னு ஒரு மொழி இருக்கு. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். இப்போ நமக்கு இந்த இஸ்ரவேல் தேசத்தை பற்றி டெய்லி நியூஸ் கேட்கறதுனால சகஜமாயிடுச்சு. ஆனால் உண்மையிலேயே அவங்க தேசம்னு ஒன்று ஃபார்ம் ஆனது ஒரு 76 வருஷத்துக்கு முன்னாடி தான். நம்ம சுதந்திரம் அடைஞ்ச அதே காலகட்டத்தில் தான் அவங்க தேசமாகவே ஃபார்ம் ஆனாங்க. இந்தியா அதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷம் இருக்குது. ஆனால் அவங்க ஒரு தேசம்னு உருவானது ஒரு 76 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி 1850 வருஷம் அவர்கள் எங்கே இருந்தாங்கன்னு தெரியாது, எங்கே செதறி போனாங்கன்னு தெரியாது, அந்த கோத்திரங்கள் எங்கே இருந்துச்சுன்னு ஒன்றுமே தெரியாது. எப்போ அவங்க திரும்பி வந்துட்டாங்களோ, தேசம் ஃபார்ம் ஆயிடுச்சோ, உங்களுக்கு ஒன்று தெரியணும், கடைசி காலம் இதுதான் என்பது மிக தெளிவான அடையாளம். அல்லேலூயா. நிறைய பேர் கடைசி காலம் இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசி காலத்துக்கான அடையாளத்தில் நாம் கற்பனையே பண்ண முடியாத ஒரு விஷயம், அழிந்து போன ஒரு இனம், காணாமல் போன ஒரு மொழி, சிதைந்து போன ஒரு தேசம் மீண்டும் அதே இடத்தில் உருவாக்கப்பட்டு அதே ஸ்தானத்துக்கு வந்துடுச்சு. அப்படி வந்தது ஒரே ஒரு தேசம் தான் உலகத்தில், அது இஸ்ரவேல் தேசம் மட்டும்தான். நாம அந்த காலத்துக்குரிய ஜனங்களாக இருக்கிறோம். இதுவே நம்ம தாத்தா காலத்தில் கேட்டால் அந்த தேசம் இருந்திருக்காது. அப்படி இஸ்ரவேல் ஒரு தேசம் இருக்காது. நம்ம கொள்ளு தாத்தா காலத்தில் கேட்டால் இருக்காது. 1900க்கு முன்னாடி கேட்டிருந்தாங்கன்னா அப்படி ஒரு தேசமே இல்லைங்க, அப்படி ஒரு இனமே இல்லை உலகத்தில், அவங்களாம் அழிஞ்சு போய் 2000 வருஷம் ஆச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி சொல்ல முடியாது. நம் கண்களுக்கு முன்பாக தேசம் வந்துருச்சு, அவங்க ஃபார்ம் ஆயிட்டாங்க. இதுதான் கடைசி காலத்துக்கு அடையாளம். அப்போ நாங்கள் சொல்லக்கூடியதான இயேசு கிறிஸ்துகிட்ட உங்களுடைய வருகைக்கு, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்னன்னு கேட்கும் போது அவர் சொல்றது எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்க திரும்பி வந்த பிறகு நடக்கிற அடையாளம். ஏன்னா அதான் கடைசி காலத்துக்கான அடையாளம். 1948 இஸ்ரவேல் தேசம் வந்துச்சு. அதற்கு பிறகு நடக்கிறதா இந்த அடையாளங்கள். அதுல மிக முக்கியமாக இந்த 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒரு தூதன் கையில் ஒரு பட்டயம் கொடுக்கப்படும். இந்த பட்டயம் என்றால் கொள்ளை நோய் என்று சொல்லி 1 நாளாகமம் 21 நம்ம வாசிச்சோம். ஒரு கொள்ளை நோய் வரும். ஆனால் அந்த கொள்ளை நோய் ஒரு பட்டணத்திலேயோ ஒரு தேசத்திலேயோ வராது. அந்த வசனம் சொல்லுது பூமி முழுக்க வரும். அந்த வசனத்தை வாசிக்கும் போது பூமியில் உள்ளவர்கள் அப்படின்னு தான் இருக்கு. பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படி டோட்டல் இந்த பூமிக்கு நடக்கும். ஆல் ஓவர் த வேர்ல்ட், எல்லா பக்கமும் நடக்கும் அப்படின்னு இருக்கு. ஒரு பட்டயம் தான், ஒரு கொள்ளை நோய் தான். எப்போ வரும்? இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்த பிறகு வரும். அந்த கொள்ளை நோய் எப்படி ஜனங்களை கொல்லும், அதான் அதில் இருக்கிறதுலே ரொம்ப டாப். நம்ம ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசனத்தினுடைய துல்லியம் அதான். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, அப்படிதான் இருக்கு. அதுல ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அப்படின்னு இருக்கு. ஒரு கொள்ளை நோய் வரும். ஆனா எப்படி மரணம் வருமா? ஒருவரை ஒருவர், 1 to 1, ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு மரணம் வரும். ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமி முழுக்க இது நடக்கும்னு இருக்கு. கொரோனாவை பத்தி நடந்த சம்பவம் நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. இந்த கொரோனா எப்படி வந்துச்சு, உலகம் முழுக்க பரவுச்சு அப்படின்னா, ஊகான் மாநிலத்தில் சைனால வந்தது. ஆனால் அது எப்படி பரவுச்சு அப்படின்னா, வெறும் மனுஷன் வழியாக மட்டும்தான். காத்து வழியாகவோ தண்ணி வழியாகவோ வேற எப்படியுமே பரவலை. நடுவில் சொன்னாங்க இந்த ரூபா நோட்டு வழியா பரவுது அப்படின்னு ஒரு கதை ஒன்று விட்டாங்க. அப்புறம் அப்படிலாம் இல்லைன்ட்டாங்க. ஆனால் மனுஷன் வழியா மட்டும் பரவுச்சு. முதல் அலை அப்படின்வாங்க கொரோனாவுடைய ஃபர்ஸ்ட் வேவ். அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் மூலமா ஒருத்தருக்கு பரவுச்சு. செகண்ட் வேவ் ஒருத்தர் மூலமா 4 பேருக்கு பரவுச்சு. 3வது அலை வந்துச்சு பல நாடுகளில், ஒருத்தர் மூலமா 32 பேருக்கு பரவுச்சு. அந்த அளவுக்கு இது முழுக்க பரவுனது எப்படின்னு பார்த்தா வெறும் மனுஷன் வழியாக மட்டும்தான் பரவுச்சு. அந்த வசனம் சொல்லுது ஒருவர் மூலமாக ஒருவர், ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படி. இந்த உலகத்தை இப்போ கடைசி காலம் அப்படின்னு சொல்றவங்க அல்லது எக்கனாமிஸ்ட், அதாவது பொருளாதாரக்காரங்களா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, கொரோனாவுக்கு முன்னாடி இருக்கிற பூமி வேற, கொரோனாவுக்கு பின்னாடி இருக்கிற பூமி வேற. பொருளாதாரத்திலேயா இருக்கட்டும், எல்லாத்திலேயா இருக்கட்டும், மிக மோசமான காரியம் கொரோனாவுக்கு பின்பு நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், ஒரு பெரிய பட்டயம், கொள்ளை நோய், ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. உங்களுக்கு தெரியும், ஒரு அரசாங்கம் சொல்லுச்சு, தனித்திரு,
விழித்திரு, விலகிரு, குவாரண்டைன் அப்படின்னு. இந்த வார்த்தை ஏன் சொன்னாங்கன்னா, கொரோனா பரவுனதே மனுஷன் வழியா மட்டும்தான். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல அவங்க இருந்துட்டாங்கன்னா அது பரவாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பரவுனது முழுக்க முழுக்க மனுஷன் வழியா மட்டும், ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தல் 6:4 சொல்லப்பட்டது துல்லியமாக 2019 நடக்க ஆரம்பித்தது. நான் ஏன் அந்த 2019ங்கிறத உங்களுக்கு அப்படி அழுத்தமா சொல்றேன்னா, சரியா 2018 இஸ்ரவேல் உருவாகி 70 வருஷம் முடிஞ்சிச்சு. அவங்க 1948 ஃபார்ம் ஆனாங்க. 2018 எருசலேம் தலைநகராக மாறுச்சு. இந்த 70 வருஷம் முடிஞ்சிச்சு. 71வது வருஷம் கொள்ளை நோய் ஆரம்பிச்சிச்சு. இந்த கொள்ளை நோய் கொரோனாவானது எவ்வளோ நாள் பூமியில் இருந்துச்சு, எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க, எவ்வளோ நாள் இருந்துச்சு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, WHO கொடுத்த ரிப்போர்ட், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க சொன்னாங்க கொரோனா எமர்ஜென்சி பீரியட் 2019 டிசம்பர்ல இருந்து 2023 மே மாசம் வரைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க போய் வெப்சைட்ல பார்த்துக்கலாம். கரெக்டா ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, கரெக்டா 3.5 வருஷம் எக்ஸாக்டா, பைபிள் கணக்கு தான் 3.5 வருஷம். உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு 3.5 வருஷம், 42 மாசம் யுத்தம் நடக்கும். ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஒரு காலமும் அரைக்காலமும் ஓடி போவாள். 3.5 வருஷம். பைபிள்ல இந்த 3.5 வருஷ கணக்கு நம்ம எல்லாருக்கும் பரிச்சயம். நம்ம காலத்துல ஒரு 3.5 வருஷம் ஒரு கொள்ளை நோய் உலகம் முழுக்க வந்துச்சு, வேர்ல்டு வைட். அது போகாத நாடே கிடையாது. இன்னும் சொல்ல போனா 2 தீவுக்கு மட்டும்தான் அது போகல, அது எல்லா நாட்டுக்கும் போயிருச்சு. 185 நாட்டுக்கு மேல. அது பத்தாவதுக்கு அது போன நாடு எல்லாத்திலையும் மரணம் இல்லாத நாடே கிடையாது. வேதம் சொன்னபடி துல்லியமாக நம் கண்களுக்கு முன்பாக ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ஆண்டவர் சொன்ன கொள்ளை நோயில பர்டிகுலரா ஒரு கொள்ளை நோய்க்கு அவர் இவ்வளவு சொல்லி கொடுத்திருக்காரு. கடைசி காலத்தில் நடக்கும் என்று சொன்னார். அவர் சொன்னபடியே துல்லியமாய் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி விட்டது. இந்த அடையாளம், கொள்ளை நோய்க்கான அடையாளத்தை ஆண்டவர் சொன்னாரு. நாம் எந்த அளவுக்கு இந்த அடையாளத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், அதான் கேள்வி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசனம். இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அவங்க கையில எல்லா ப்ராஃபஸியும் பழைய ஏற்பாடு எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. ஆனா நிறைவேறது மட்டும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க அதை நிறைவேறதையும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்படியே வந்து சொன்னாலும் கூட, யோவான் ஸ்நானகன் சொன்னாலும் சரி, வான சாஸ்திரிகள் வந்து சொன்னாலும் சரி, தேவ தூதர்கள் வந்து சொன்னாலும் சரி, சிமியோன் ஏவப்பட்டு சொன்னாலும் சரி, அன்னாள் தீர்க்க தரிசனம் உரைச்சாலும் சரி, அவங்களுக்கு இயேசுவை மேசியான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்களால ஏன் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேத வசனம் தெளிவா சொல்லுது, உணர்வில்லாத ஜனங்கள்னு. அதே நிலைமைதான் இன்னைக்கு உள்ள கடைசி கால சபைகளின் நிலைமை. இன்னைக்கு இவ்வளவு ப்ராஃபஸி இருக்கு, பைபிள் கையில இருக்கு, சொல்லிக் கொடுக்கிறதுக்கு சபை இருக்கு, ஊழியக்காரங்க இருக்காங்க. ஆனால் சபைக்கு இந்த சத்தியம் தெரியாது. அதை சொன்னாலும் கேட்கிற மனநிலையில் சபை இல்லை. கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த சபையினுடைய நிலைமை ரொம்ப மோசம். சபைகள் கடந்த நாங்கள் அந்த கொரோனாவில் 2012 இருந்து 2018 வரைக்கும் அந்த 6 வருஷம் சபைகள் மிக மோசமான இடத்துல இருந்தது. ஆனா என்ன பிரச்சனைனா, அது மோசமான இடத்துல இருந்துச்சுன்னு அதுக்கு தெரியாது. அதான் அதோடைய ப்ராப்ளமே. நாம தப்பான இடத்துல இருக்கிறோன்றது அவங்களுக்கு தெரியல, சொன்னாலும் புரிஞ்சுக்கல. ஏன்னா இயேசு மத்திய 24, 37, 38 சொல்றாரு, நோவா காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தாரோ அப்படியே மனுஷகுமாரன் வரும்போதும் இருக்கும். எப்படி? புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள். நோவா பேழைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். எவ்வளவு பெரிய அடையாளம்! உலகத்தில் இருக்கிற எல்லா பறவைகளும் ஜோடு ஜோடா, எல்லா மிருகங்களும் ஜோடு ஜோடாக, எல்லா ஊரும் பிராணிகளும் ஜோடு ஜோடாக பேழைக்குள்ள போகுது. அங்க இருக்கிற அத்தனை பேரும் பார்க்கறான். உலகத்தில் இருக்கிற எல்லாம் வருது. ஆப்பிரிக்கால இருந்து வருது, சைனால இருந்து வருது, இந்த பக்கம் ஆஸ்திரேலியால இருந்து வருது, எல்லாம் வருது, எல்லாம் பேழைக்குள்ள வருது. மொத்தத்தையும் பார்க்கறான். ஆனா வெளியே இருக்கிறவனுக்கு உணர்வு இல்லை. என்னடா இப்படி ஜோடு ஜோடா உள்ள வருதே தெரியல. நோவா சொன்ன மாதிரி எல்லாம் உள்ள வருதே தெரியல. அவ்வளவு உணர்வு இல்லாத ஜனம். அதே மாதிரி இயேசு வரும்போதும் உலகம் இருக்கும்னு பைபிள் சொல்லுது. அதே நிலைமைதான் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும். கொரோனாவுக்கு முன்னாடி என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு கூட்டம். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சொன்னா இதெல்லாம் ஒரு ஊழியமா, இப்படி பயமுறுத்துறது ஒரு ஊழியமா, கொள்ளை நோயை பத்தி பேசுறதெல்லாம் ஒரு ஊழியமா அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த ஊழியம் சொல்றவங்களையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரி, சொல்றவங்களை ரிஜெக்ட் பண்ண பரவாயில்ல, பைபிள்ல இருக்குது அதையும் படிக்க மாட்டாங்க.
ஆவியானவர் எழுதி கையில கொடுத்திருக்கிறாரு, அதையும் படிக்க மாட்டாங்க. ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், அதுக்கு தான் முன்னாடி சொல்றாரு. நினிவே ஜனங்க போய் சொன்ன உடனே ஒரு ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்காந்து தங்களை என்ன பண்ணிக்கிட்டாங்க, சரி பண்ணி அதுல இருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை சக்சஸ் பண்ணிட்டாங்க. ஆகாபு கிட்ட போய் எலியா சொல்றாரு, நீ சாக போறேன்னு. உடனே ஆகாபு ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்காந்து அழுது உபவாசம் பண்ணி அந்த சாவை ஜெயிச்சிட்டான். ஆண்டவர்கிட்ட போனா ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ ஆகாபு ரொம்ப அழுகுறான்ப்பா, அவனை மன்னிச்சிடலாப்பான்ட்டாரு. இந்த கொரோனா வரப்போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமே, இதை பத்தி ஆண்டவர் பைபிள்ல சொல்லி இருக்கிறாரே. இப்போ நீங்க அடுத்து என்ன சொல்லுவீங்க தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாருங்க, எங்களுக்கு எப்படி 2018 வரும்னு தெரியும், எங்களுக்கு இதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாதே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இது 2018 வந்ததான ஒரு வீடியோ. கவனிங்க, இது 2018 வந்த ஒரு வீடியோ. வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமை இடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 வந்த வீடியோ, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிட்டது. இந்த வீடியோவை 2018 இருந்து நாங்கள் மட்டும் சொல்றேன், உலகத்தில் இருக்க எல்லாரும் செஞ்சாங்க, எல்லா கவர்மெண்ட்டும் செஞ்சிச்சு. இது கவர்மெண்ட் கொடுத்த வீடியோ, டிவியில் வந்துச்சு, எல்லா சேனல்லையும் வந்துச்சு, எல்லா லாங்குவேஜில் ரீஜனல் லாங்குவேஜஸில் வந்துச்சு. ஆல் ஓவர் த வேர்ல்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இந்த காஷன் கொடுத்தாங்க. இதை நாங்கள் எடுத்து சர்ச்சஸில் சொன்னோம், இப்படி ஒன்று வரப்போகுது, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுதுன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில் எல்லாத்துலையும் ஏற்றிருக்கிறோம். நாங்கள் மட்டுமே இல்லை, உலகம் முழுக்க இப்படி ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்படி ஒரு வீடியோ வந்துச்சு, இதை பார்த்து எத்தனை பேருக்கு அவேர்னஸ் வந்துச்சு? ஐயோ இப்படி சொல்லியிருக்கிறாங்க, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்படி சொல்லியிருக்கு, ஒன்று வரப்போதான் பாருங்க. பில்கேட்ஸ் எல்லாம் ஆயத்தப்பட்டுட்டார். இது 2018 வந்துச்சு. கொரோனா வந்து 2019 லாஸ்ட், 2020 தான் லாக்டவுன், 2 வருஷம் கழிச்சு. பில்கேட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டாரு, மருந்து தயாரிச்சிட்டாரு. சபை மட்டும்தான் ரெடி ஆகல, இதுல மிச்சம் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. சபையோடைய பிரச்சனை என்ன தெரியுமா? பைபிள் சொன்னாலும் கேட்காது, மனுஷன் சொன்னாலும் கேட்காது. உங்ககிட்ட நம்ம கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? கர்த்தர் கிருபை உள்ளவர், அதெல்லாம் அனுமதிக்க மாட்டார், அதெல்லாம் செய்ய மாட்டார். கர்த்தர் கிருபை உள்ளவர் தான். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்துச்சா இல்லையா? செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சா இல்லையா? சுனாமி வந்துச்சா இல்லையா? பூமி எதிர்ச்சிகள் வருதா இல்லையா? ஹிரோஷிமா நாகசாக்கியில் குண்டு போட்டாங்களா இல்லையா? அப்புறம் கர்த்தர் கிருபை உள்ளவர்னா, கர்த்தர் கிருபை உள்ளவர் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. கர்த்தர் சொன்ன வார்த்தையில் உள்ள தீர்க்க தரிசனம் நடக்கும் தானே. நம்ம பிரச்சனை என்ன? கர்த்தர் கிருபை உள்ளவர், இதெல்லாம் நடத்த மாட்டார். அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, கர்த்தர் கிருபை உள்ளவர், அவர் வாக்குத்தத்தத்தை பத்தி கவலையே பட மாட்டாரு, செய்யவே மாட்டார் அப்படி சொல்றீங்க. அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகாது. அவர் சொன்ன எல்லா வார்த்தையும் துல்லியமாக நிறைவேறுகிறது. வெளிப்படுத்தல் 6:4 நம் கண்களுக்கு முன்பாக எவ்வளவு பாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி WHO எச்சரிப்பு கொடுக்கிறாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளை வச்சு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. இது பத்தாததுக்கு 2 வருஷமாக உலகம் முழுக்க அந்தந்த சர்ச்சில் யார் யாரையோ வச்சு ஆண்டவர் காஷன் கொடுக்கிறாரு, இங்க நம்ம கொடுத்துருக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு நாம் ஆயத்தப்பட்டோம், அதான் முக்கியம். அதான் சொன்னேன், விசுவாசம் இல்லை. அப்படி இருந்திருந்தா இதுக்கு மருந்து கிடையாது. இல்ல, நாம விசுவாசத்தோட இருந்திருப்போம்னா ஒரு பெரிய கூட்டத்தை ஆதாயம் பண்ணி இருக்க முடியும். ஏன்னா நம்ம மூலமா ஒரு ஆளுக்கு கொரோனா சுகமாக இருந்துச்சுன்னா ஒரு பெரிய கூட்டமே வீட்டுக்குள்ள வந்திருக்கோம், ஒரு பெரிய கூட்டம் சர்ச்சுக்கு வந்திருக்கோம். ஒரு ஆள் சுகமாச்சாங்களா? நம்மளே ஓடி ஒளிஞ்சிட்டோம். எப்படி இன்னொரு ஆளை நம்ம சுகமாக்குறது? முடிஞ்சிருச்சு கொரோனா. ஆனா ஒண்ணு, கொரோனால ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. என்னன்னா, நாம இன்னும் வருகைக்கு ஆயத்தப்படல. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமில்ல, ஒரு குருட்டு நம்பிக்கை இருக்குது. குருட்டு நம்பிக்கைனா என்ன? கர்த்தர் கண்டிப்பா பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார். அப்படி இருக்குதா பைபிள்ல?
எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குதா? நீ எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு கூப்பிட்டு போவேன்னு இருக்குதா? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க சர்ச்சில் மெம்பராக இருந்தால் பரலோகத்துக்கு போயிடலாம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க சந்தா கட்டிட்டா பரலோகத்துக்கு போயிடலாம். அப்படிலாம் பைபிளில் சொல்லவே இல்லை. பைபிளை பொறுத்த வரைக்கும் உண்மையும் உத்தமம் உள்ளவன் தான் போக முடியும்னு சொல்லியிருக்கேன். என்ன, நீங்கள் சந்தா கட்டிட்டீங்கன்னா கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இடம் கிடைக்கும். பரலோகத்தில் இல்லை, கல்றையில். நீங்கள் ஏதோ ஆயிட்டீங்கன்னா உங்களை கொண்டு போய் போச்சிருவோம், விடமாட்டாங்க தானே, கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. பட் பரலோகத்துக்கு போகிறதுக்கு அது பத்தாது. கொரோனா ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லியிருக்குது, நாம் இன்னும் ஆயத்தப்படலை, விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கு. இது நடந்து முடிஞ்ச விஷயம்.